இன்றைக்கு அன்றாட தின மன்னாவில் நான் புது சிருஷ்டி பார்ப்போம் வசனத்தை. இது பகுதி 2. எனக்கு சந்தோஷம் உண்டு, என் சந்தோஷத்தை ஒருவனும் என்னிடத்திலிருந்து எடுத்து போட முடியாது. யோவான் 16வது அதிகாரம் 22வது வசனம். எனக்கு பாவ மன்னிப்பு உண்டு, அவருடைய நாமத்தினாலே இயேசு கிறிஸ்துவில் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி என்னை சுத்திகரிக்கும். 1 யோவான் 1வது அதிகாரம் 7வது வசனம். எனக்கு சமாதானம் உண்டு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறேன். ரோமர் 5வது அதிகாரம் 1வது வசனம். எனக்கு வாழ்க்கையில் நோக்கம் உண்டு, ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் விசுவாசிக்கிறதுக்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுகிறதற்கும் எனக்கு அருளப்பட்டிருக்கிறது. பிலிப்பியர் 1வது அதிகாரம் 29வது வசனம். எனக்கு நிறைவு உண்டு, என் தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின்படி என் குறைவெல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையில் நிறைவாக்குவார். பிலிப்பியர் 4வது அதிகாரம் 19வது வசனம். எனக்கு ஒரு எதிர்காலம் உண்டு, என் தேவனாகிய கர்த்தருடைய வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. என் இரட்சகராகிய இயேசு ஒரு ஸ்தலத்தை எனக்காக ஆயத்தம் பண்ண போயிருக்கிறார். யோவான் 14வது அதிகாரம் 2வது வசனம். எனக்கு மகிழ்ச்சி உண்டு, நான் மன மகிழ்ச்சியாய் இருப்பேன். சங்கீதம் 37வது அதிகாரம் 4வது வசனம். அதனால் என் இருதயத்தில் வேண்டுதல்களை கர்த்தரிடம் பெற்றுக்கொள்வேன். எனக்கு பலன் உண்டு, நான் பரிசுத்த ஆவியினால் பலன் அடைந்து கர்த்தருக்காக சாட்சி உள்ளவளாய் இருப்பேன். அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 8வது வசனம். என்னில் அன்பு உண்டு, கிறிஸ்து என்னில் அன்பாய் இருந்தது போல அப்படியே நானும் மற்றவரிலே அன்பு செலுத்துவேன். யோவான் 13வது அதிகாரம் 34வது வசனம். எனக்கு ஞானம் உண்டு, கிறிஸ்து எனக்கு ஞானமாய் இருக்கிறபடியினால் அந்த தெய்வீக ஞானத்தின் உதவியுடன் கர்த்தருக்குரிய அரிய பெரிய காரியங்களை நிறைவேற்றுவேன். 1 கொரிந்தியர் 1வது அதிகாரம் 31வது வசனம். எனக்கு திடன் நம்பிக்கை உண்டு, நான் திடன் கொண்டு கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வேன். தேவதூதர்கள் என்னை திடப்படுத்துகிறார்கள், கர்த்தர் என்னை திடப்படுத்துகிறார். தானியேல் 11வது அதிகாரம் 32வது வசனம். இயேசுவின் நாமத்தில்